அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம்னு சொல்ல வந்திருக்கிறேன். முஸ்லீம்கள் இல்லாதவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும், சரியா? இதை நீங்கள் தயவு செய்து நீங்கள் கேளுங்க. இதை நீங்கள் கேட்குறதால ஒன்றும் உங்களுக்கு பெரிய ஒரு பாவம் வந்து சேர போகிறதில்ல, பெரிய பாவம் வந்து சேர போகிறதில்ல, இல்லை நீங்கள் நஷ்டவாளியாக போக போகிறதும் இல்லை. அதனால் கொஞ்சம் கேளுங்க. இப்போ உங்கள் மதத்தில் குர்ஆனை படிக்க வேணான்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குதா? இல்லையே. குர்ஆன் வந்து இறக்கப்பட்டது முஸ்லீம்களுக்காக மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களுக்காக இறக்கப்பட்டது. இன்றைக்கி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இஸ்லாத்துக்கு வந்தாக்கள் எல்லாருமே பெரிய பிரபல்யமானாக்கள் தான். ஒன்றுமே மூளை இல்லாதாக்களோ இல்லை புத்தி வளம் இல்லாதாக்களோ வரல, இஸ்லாத்துக்கு வரல. எல்லாருமே புத்தி உள்ளவங்க தான் இன்றைக்கி வராங்க, இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கீழே இருந்த இந்த மதம் இன்றைக்கி மேல் நோக்கி வந்துருக்கு. நல்லா பாருங்கள். நீங்கள் அந்த குர்ஆனை நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாவமோ இல்லை முசிபத்தோ வந்து சேர போகிறதும் இல்லை. கொஞ்சம் நீங்கள் சற்று அதில் கொஞ்சம் நேரம் நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு தமிழ் குர்ஆன் அடித்தாலே அந்த குர்ஆன் வரும். அந்த குர்ஆனை எடுத்து கொஞ்சம் படிங்க, லேசாக படிங்க, அது உங்களுக்கே அது இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் ஒரு குர்ஆனை நீங்கள் முடிக்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தான் ஆகும். ஒரு வருஷமாக அது எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதை கொஞ்சம் சுத்தமாக இருந்துக்கிட்டு குளிச்சுக்கிட்டு சுத்தமாக இருந்துக்கிட்டு அந்த குர்ஆன் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு 20 அத்தியாயம் 20 வசனங்களில் நீங்கள் படித்தாலே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சரி குறைஞ்சே போகும். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 50 வசனத்தை படித்து பாருங்கள். ஒரு வருஷமாக சரி போகும். அதை கொஞ்சம் படித்து பாருங்கள். படித்து பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. நான் நல்லவன் தான், இல்லை என்ன நானே பாதுகாக்க இயலும் எல்லா தப்புல இருந்தும் அப்படின்னு உங்களால் ஒரு வார்த்தை சொல்ல இயலுமான்னு பாருங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் வந்து ஏதாவது ஒரு வழியில் இந்த இஸ்லாத்தை வந்து சேர்க்க நினைப்பான். உங்களுக்கும் இப்போ நீங்கள் இதை வீடியோ பார்க்குற உங்களுக்கும் யாராவது ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் வந்திருப்பாங்க, இதை சொல்லியிருப்பாங்க. அது கேட்காம இருந்தே தான் நீங்கள், சரியா? இப்போ நீங்கள் அதை கேளுங்க, கேட்காம இருங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு மதத்தில் நீங்கள் இருங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த குர்ஆனை நீங்கள் படித்து போட்டும் நீங்கள் உங்களோட மனசில் உங்களுக்கு என்ன தோணுது, என்ன கேள்வி தோணுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம அதிகமான மக்கள் வந்து மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்காங்க, மூட நம்பிக்கையிலே மூழ்கி கிடக்காங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று சொன்னால் அது சொல்கிறவங்க தான் பொய்யர்களாக மாற்றுறாங்க. நீங்கள் என்ன கேள்விகள்னால தான் உங்களோட மனசில் ஓடுற எல்லா கேள்விகளுக்கும் அதில் விட இருக்குதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். உங்களோட மனசில் ஓடுற எல்லா அனைத்து கேள்விகளுக்கும் அதில் விட இருக்குது. எந்த ஒரு கேள்விப்பட அப்படி உங்களுக்கு தெரியலையா, இதுக்கு எந்த அர்த்தம் தெரியலையா, தெரிஞ்சவங்களுக்கு அது ஸ்க்ரீன்ஷாட் அடித்து கேளுங்க, அது என்னன்னு சொல்லி அவங்க விவரிப்பாங்க. நான் இன்னைக்கு படித்தேன்னா குர்ஆனில் 25வது சூறாவை நான் இன்னைக்கு படிச்சுட்டீங்க தமிழ் மொழியில் படிச்சுட்டு இருந்தேன். நான் இவ்வளோ நாள் அரப்பில் தான் படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் இப்போ தான் தமிழில் படிச்சுட்டு வரேன். அப்போ 25வது சூறாவில் நான் படிக்கல, நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்குதான், ஆனால் இதில் எனக்கு கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. 25வது வசனம் 25வது சூறா நீங்கள் முடிஞ்சால் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள்.